ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகீஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கோகோனட் மில்க் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுண்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் 3 கலரில் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன், 5 பீன்ஸ், 1 கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இதை நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணி கொள்ளுங்கள். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன், போனோடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் போன் இல்லாமல் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அது உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும். அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தால் போதுமானதாக இருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கிறேன், பெப்பர் பவுடர். மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம், கொரியண்டர் பவுடர். அப்புறமாக சிக்கன் சீசனிங் பவுடர் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். அதில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் மசாலாஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க விருப்பமாண்டா சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளலாம். இது எல்லாமே நாங்கள் சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணுறதுக்காக சேர்த்துக்கொண்ட மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதில் இருந்து நாங்கள் சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணி கொள்ள போகிறோம். இந்த சிக்கன் ஸ்டாக்கை பயன்படுத்தி தான் நாங்கள் எங்களுடைய ரைஸை வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்போ உங்களுக்கு ரைஸுக்கு அந்த சிக்கனுடைய ஃப்ளேவர் சேர்ந்து நல்ல டேஸ்டியான ரைஸாக உங்களுக்கு தயார் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமாக அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நாங்கள் இறால் எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கான மசாலாக்களை சேர்த்து கொள்ளலாம். ப்ரான் சேர்த்து பண்ணும்போது ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இதுக்கு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன், கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போது இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமாக இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறமாக இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு கொள்ளலாம். ஸோ நல்லா எல்லா பாகங்கள்லையும் மசாலா படுற மாதிரி இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த ப்ரான்ஸில் மசாலா நல்லா இறங்கும் வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கிடையில் நாங்கள் சிக்கன் ஸ்டாக் செய்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாத்திரத்தில் நாங்கள் மசாலா சேர்த்து வச்சுருக்கிற அந்த சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமாக லிட் போட்டு மூடி இதை நாங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த சிக்கனில் இருந்து தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வர ஸ்டார்ட் ஆகியாச்சு. கூடவே நான் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது நம்மளுடைய சிக்கன் ஸ்டாக் ரெடி ஆகியாச்சு. இதை பயன்படுத்தி தான் நாங்கள் எங்களுடைய ரைஸை வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சு கொள்ளலாம். அதுக்கப்புறமாக நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் சிக்கன் எல்லாத்தையுமே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது எங்களுடைய வேக வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து வச்சதுக்கு அப்புறமாக சிக்கன் ஸ்டாக் மட்டும் மிஞ்சி இருக்கும். ஸோ இந்த சிக்கன் ஸ்டாக் கூடவே நாங்கள் சில பொருட்கள் சேர்த்து கொள்ள போகிறோம். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். உங்களுடைய ஃப்ரைட் ரைஸினுடைய டேஸ்ட்டை மாற்றக்கூடிய இன்க்ரீடியன்ட் இது. கூடவே நான் அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துருக்கிறோம், கூடவே தேங்காய் பால் 1 கப் அளவு சேர்த்துருக்கிறோம், அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கிறோம். ஆக மொத்தம் எல்லாமே சேர்ந்து 3 கப் அளவுக்கு அரிசி வேகிறதுக்கான அளவு தண்ணீர் இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன்.
நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ 3 கப் அளவு தண்ணீர் வார மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதை 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நல்லா கழுவினதுக்கு அப்புறமாக. இப்போது என்னுடைய அரிசியை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கிறேன். நல்ல நீளமான சாதம் வரக்கூடிய ரைஸாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். தண்ணீர் அதிகமாக சேர்த்துட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு உதிரியான சாதம் கிடைக்காது. ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்பவே முக்கியமானது உதிரியான ரைஸ். ஸோ நீங்கள் கவனமாக தண்ணீர் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமாக 3 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் நாங்கள் இதை கொதிக்க விட போகிறோம். இப்போது 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமாக நல்ல கொதித்து வந்திருக்குது. இந்த சமயத்தில் நாங்கள் அடுப்பை மீடியமில் வச்சுக்கொள்ளலாம். மீடியமில் வச்சதுக்கு அப்புறமாக இதை ஒரு 5 நிமிஷம் நாங்கள் இப்படியே வேக விட போகிறோம். வேக வைக்கும்போது மேலே ஒரு லிட் போட்டு மூடி நாங்கள் இதை வேக வச்சு கொள்ளலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சிங்களாக இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டான ரைஸ் கிடைக்கும். இடைக்கடை இதை நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே மிக்ஸ் பண்ணினீங்களா இருந்தால் உங்களுடைய சாதம் உடைஞ்சு போயிடும். ஸோ லைட்டாக அடிப்பிடிச்சு கொள்ளாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை லிட் போட்டு மூடி நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக திறந்து பார்த்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல உதிரியான ரைஸ் கிடச்சிருக்கு. பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணினா உங்களுக்கு நல்ல உதிரியான ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த பேனில் இருந்து இந்த ரைஸை மாற்றி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி இந்த சூடோடையே வச்சிட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு ரைஸ் குழஞ்சு போயிடும். ஸோ இதை நாங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நாங்கள் சிக்கன் ப்ரௌன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஏர் ஃப்ரையர் இருந்தால் எண்ணெய் பயன்படுத்தாமல் கூட இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். நான் இன்றைக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ நாங்கள் ஏற்கனவே நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை நாங்கள் நல்லா கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த சிக்கனை நீங்கள் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இதை தனியாக கூட சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி ஃப்ரை டெவல் செய்து கூட நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட சர்வ் பண்ணினா ரொம்பவே அட்டகாசமான டேஸ்டாக இருக்கும். ஸோ அது உங்களுடைய ஆப்ஷனை பொறுத்தது. இப்போ நாங்கள் இதை நல்லா கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் நான் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக கிறிஸ்பியாக வந்தாச்சு. ஸோ இதை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த ஆயில்லையே நாங்கள் ப்ரௌன்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ப்ரௌன்ஸ் சேர்க்குறது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் மசாலா சேர்த்து வச்சுருந்த அந்த ப்ரான்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை ரொம்பவே ஃப்ரை பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போது ப்ரான்ஸ் ஃப்ரை ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தாச்சு. இதை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமாக நாங்கள் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் 2 முட்டை எடுத்திருக்கிறேன். முட்டை அதிகமாக சேர்க்க விருப்பமானவர்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல டேஸ்டாக கிடைக்கும். இப்போ நான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இந்த ஃப்ரைட் ரைஸில் நாங்கள் சேர்க்குற இந்த எக், சிக்கன், ப்ரான்ஸ் எல்லாமே டோட்டலாக உங்களுடைய ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். விருப்பம் இல்லாததை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமானதை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வேறு நான்வெஜ் கூட சேர்த்து பண்ணலாம். சொசேஜ் விருப்பமானவங்க அது கூட சேர்த்து பண்ணலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் விருப்பமானவங்க இதில் சீ ஃபுட்ஸ் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இல்லை வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ் விருப்பமானவங்க பன்னீர் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறமாக நாங்கள் முட்டையையும் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா வறுக்கும் பொழுது நல்ல
வறுபட்டு வரும். ஸோ கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கொள்வது நல்லது. இதில் நான் 2 கிரீன் சில்லி நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். நல்ல ஒரு வாசனைக்காக இந்த கிரீன் சில்லி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். ஆனால் சேர்த்து பண்ணும்போது நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறோம். இப்போது வெங்காயம், கிரீன் சில்லி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். yellow கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், பீன்ஸ் ஒரு 5 சேர்த்துருக்கிறேன். கேரட் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் கூட உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச சோளம் சேர்த்துருக்கிறேன். கோன். நீங்கள் இதில் க்ரீன் பீஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். மஷ்ரூம் பிடிக்கிறவங்க மஷ்ரூம் சேர்த்து பண்ணலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் கூட உங்களுடைய ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த மரக்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். இதை நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணுமென்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கிறிஸ்பியாக வெஜிடபிள்ஸ் இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் எப்போவுமே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஓவராக இதை குக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. லைட்டாக இதை வதக்கினதுக்கு அப்புறமாக நாங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமாக சிக்கன் சீசனிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட சிக்கன் சீசனிங் பவுடர் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். ஆனால் சேர்க்கும் பொழுது நல்ல வாசனையான ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சிக்கன் சீசனிங் பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நாங்கள் இதில் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் கோகோனட் மில்க் சேர்த்து வேக வச்ச ரைஸ். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். முட்டை சேர்த்துருக்கிறேன், கூடவே சிக்கன் சேர்த்துருக்கிறேன், ப்ரான்ஸ் சேர்த்துருக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமாக இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கூட இந்த ப்ரான்ஸ் சிக்கனை சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி பெருசாக சேர்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு உப்பு எல்லாமே சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் பெப்பர் பவுடர் லாஸ்ட்டில் சேர்க்க விரும்பினால் அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது இல்லை. இந்த பெப்பரோட ஸ்மெல் இல்லாமல் இந்த கோகோனட் மில்கில் வேகின இந்த ரைஸினுடைய அந்த கோகோனட் ஸ்மெல்லோடவே இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி ரைஸ் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்டாக இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இந்த சமயத்தில் ஸ்டவ்வை நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதிகமான சூட்டில் இதை நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இது ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். நீங்கள் நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணின மாதிரியே இந்த ஃப்ரைட் ரைஸை நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அப்போவே உங்களுக்கு சாப்பிடணும் போலவும் தோணும். ஸோ இப்போ இதை நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் நான் இப்போ 1/2 கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் லாஸ்ட்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்ததுக்கு அப்புறமாக அந்த சூட்டோடையே இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எங்களுடைய சுவையான கோகோனட் மில்க் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகியாச்சு. இது பர்த்டே பார்ட்டி இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாவது பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்து கொடுத்து பாருங்கள். உங்களை ரொம்பவே பாராட்டி விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். நான் இதை டெவல் சிக்கனோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொமெண்ட்ஸில் கொடுங்க. என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.